வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி பீச்சில் செய்கிற மாதிரி எப்படி கிறிஸ்பியாக மசாலா உதிராத மீன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். நான் ஒரு 3/4 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. தூள் உப்பை விட கல்லுப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூள் வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் ஒரு லெமன் புளிஞ்சிருக்கேன், பெரிய லெமனு, அதனால் 1 போதும். அப்புறம் ரவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த ரவை தான் நமக்கு நல்ல கிறிஸ்பினஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம மசாலா உதிராமல் நல்ல மீனோட பைண்டாகி வரும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றும்போது நீங்கள் தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே உதிரியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு இல்லை இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும் அந்த ரவை நல்லா. மீனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மீனை ஒன்று ஒன்றா அதில் மசாலாவில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு இந்த மீன் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டங்க. அப்போ மீனில் நல்லா மசாலா ஒட்டிக்கும், நல்லா ஊறிடும். அந்த உப்பு காரம்லாம் மீனில் நல்லா ஊறட்டங்க. இது 1/2 hour கழித்து நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக செலவாகும். இப்படி நம்ம தவாவில் போட்டு செய்யும்போது எண்ணெய் கம்மியாக செலவாகும். ஸ்டவ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மீன் வெந்தணும். நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது மெதுவாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா மீன். அப்பப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் நம்ம ஃப்ரை ஆன மீனை எடுத்து வச்சோன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் அந்த கொஞ்சம் எண்ணெயை இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும். நமக்கு ஆயில் அவ்வளோவா இருக்காது. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.